தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசு பேசுவதற்காக தமிழ் நியூஸின் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சந்திரே. வணக்கம். நேயர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. சார், அமலாக்கத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்யணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் புதிதாக ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அது விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. அதை குறித்து பல்வேறு விஷயங்களை யூகங்களாக ஊடகங்களில் பரப்புறதை பார்க்க முடியுது. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? உண்மைதான், நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை, யூகங்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ மீடியாக்கள்லேருந்து பத்திரிகையிலேருந்து எல்லாமே அமைச்சர் செந்தில் பாலாஜியை பற்றி செய்தி வெளியிட்டா ஒரு பரபரப்பாக இருக்கும், பெரிய வியாபாரமாக நினைக்கிறாங்களான்னு தெரியல. உண்மையா இல்லையா, என்ன நடக்குது அப்படின்னு உள்ளார்ந்து அதை யோசிக்காம அதை விசாரிக்காம செய்தி போடுறது தான் இன்னைக்கு ஒரு பெரிய ஃபேஷனாக போயிடுச்சு சந்திரே. அதுதான் நம்ம அதை சொல்லி தான் ஆகணும். அதை ஒரு புகாராகவும் ஒரு குற்றச்சாட்டாகவும் நான் சொல்கிறேன். அது என்ன காரணம்னு வச்சுங்களேன். இப்போ இந்த கேஸையும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த வழக்கில் அமலாக்கத்துறை ஒரு மனு போட்டிருக்கு, உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. உடனே அமலாக்கத்துறை மனு போட்டது தான் தாமதம். உடனே திக் செந்தில் பாலாஜி, திகிலில் செந்தில் பாலாஜி இப்படின்னே போடுறாங்க, செய்தி போடுறாங்க. உண்மையிலே என்ன விஷயம் அப்படிங்கிறத யாருமே பார்த்துக்கல. உண்மை அதுதான். ஏற்கனவே ஒரு வழக்கு ஓடிட்டு இருக்குது. அந்த வழக்கு என்னன்னா, அவர் அமைச்சர் உடனடியாக அமைச்சர் ஆனாரு, ஏன் எப்படி ஆனாரு அப்படிங்கிறது ஒரு கேஸ் ஓடிட்டு இருக்கு. அதில் உச்சநீதிமன்றம் சில கேள்விகளை கேட்டிருக்கு. அதுவும் கூட நீங்கள் அமைச்சராக தொடருமா இல்லையா, நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்கவே இல்லை. அவர்கிட்டே அவர் என்ன சொல்றாருன்னு நாங்கள் கேட்குறோம், அவருடைய நிலைப்பாடு என்னன்னு நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிறது ஒரு மொட்டடியாக அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. அவ்வளோதானே ஒழிய நீங்கள் அமைச்சராக தொடரணுமான்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு ஒரு உச்சநீதிமன்றம் கேட்குமா? பொதுவாக பாருங்களேன், ஒரு கோர்ட்டு இப்போ நீங்கள் அமைச்சராகவும் தொடருவீங்களா இல்லையானா அவங்க என்ன சொல்லுவாங்க? யாராக இருந்தாலும் தொடரணும்னு தானே விரும்புவாங்க. அப்படி உச்சநீதிமன்றம் அப்படி கேட்குமா? நான் கேட்கல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவர் தரப்பு நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ஒரு கேள்வியாக அதுக்கும் இருந்தது. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்துக்கு அமலாக்கத்துறை போயிருக்குது. என்ன பண்ணு, அவருடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு போயிருக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா, இதில் ஃபாரன்சிக் ஆஃபீஸர் ஒருத்தர் மணிவண்ணன் இந்த கேஸில் வர்றாரு. அவர் ஒரு விட்னஸ். அரசு தரப்பு சாட்சி. அவர் 2 முறை வரலை. அவருக்கு சம்மன் கொடுத்து அவர் வரல, 2 முறை வரல. அதுக்காக அவர் ஏன் வரலன்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கிறதுனால தான் வரல அப்படின்னு இப்படி ஒரு கட்டுக்கதையோட போது அமலாக்கத்துறை கோர்ட்டுக்கு. புரியுதுங்களா? நீங்க ஒரு சாதாரணமாக எடுத்துங்களேன் சந்திரே, நான் ஒரு கொலை குற்றவாளி, எனக்கு எதிராக ஒரு டீம் சாட்சி பண்றாங்க. சாட்சி சொல்ல வராதவங்களுக்கு நான் எப்படி ஒரு காரணமாக முடியும்? புரியுதுங்களா? ஒரு அமைச்சரா இருக்காரு இல்லை, அது வேற விஷயம். இது முழுக்க போலீஸ் அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஈடியோடைய கண்ட்ரோலுக்கு போயிட்டாங்க. இந்த வழக்கு முழுக்க ஈடிட்ட போயிடுச்சு. மணிவண்ணன்கிறது அவருக்கு பர்சனல் இருக்கலாம், அவருக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகள் இருக்கலாம். ஒரு வழக்குல ஏன் அவர் அந்த அந்த சம்பந்தப்பட்ட அன்னைக்கு வரல அப்படின்னா பல காரணங்கள் இருக்கலாம். அது கோர்ட்ல அது விசாரிச்சு அது நியாயமானதுன்னா கோர்ட் ஏத்துக்க போகுது. இல்ல வீட்லயே படுத்துக்கிட்டு அவர் வரலன்னா அவரை தண்டிக்கணும், அவ்வளவுதான். அதுதானே காரணம். இது என் சாட்சி அளிக்க ஒருத்தர் வரல, சம்மன் வாங்கிட்டாரு, அவர் வரலன்னா சம்பந்தப்பட்ட நபருக்கு தானே இது பிரச்சனை. குற்றம் சாட்டப்பட்டு நிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இதுக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணு அவங்க அவரை மிரட்டினாரு, இல்ல அவர் தரப்புல யாராவது மிரட்டினாங்க அப்படின்னு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கணும். இன்னும் அப்படி சொன்னாலும் அது கோர்ட் ஏத்துக்காது. ஏன் ஏத்துக்காதுன்னா, என் பேரை சொல்லி யார் வேணாலும் பேசலாங்க. ஒரு சாட்சி இருக்கிறாங்க, ஒரு கோர்ட்டுக்கு வர்றாங்க, எனக்கு எதிராக ஒருத்தர் சாட்சி அளிக்க வர்றவருக்கு வேற ஒருத்தர், ஏன் அவர் தரப்புலயே ஒருத்தர் ஃபோன் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு டிராமா பண்ணலாம்ல. எவ்வளவு நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்ல. இது ஒரு விஐபி. இது இன்னும் சொல்ல போனா இது ஒரு அரசியல் சார்ந்த ஒரு வழக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். காரணம் என்னன்னு நல்லா பார்த்தீங்கன்னா, கொங்கு மண்டலம் ஒரு 57 சட்டமன்றங்கள் இருக்கு. அது எப்பயுமே பார்த்தீங்கன்னா அதிமுக கோட்டை அப்படின்னு
ஆண்டாண்டு காலமாக சொல்லிட்டு இருக்காங்க. 2021 கூட அந்த 57ல் 40 தொகுதி அதிமுக ஜெயிச்சிச்சு. இப்படி ஒரு சூழ்நிலையில தான் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பொறுப்பு கொடுக்குது திமுக. அவர் வந்து உள்ளாட்சி தேர்தல், ஊரக உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி ரெண்டுலேயுமே அவர் ஜெயிக்கிறாங்க கோயம்புத்தூரில். இப்போ வரும் 2026 தேர்தலில் அவருக்கு கொங்கு மண்டலத்தை அவர் இன்சார்ஜாக போட்டு கிட்டத்தட்ட அந்த 57 தொகுதியும் அவர் பார்க்க போறாரு அப்படின்னு ஒரு இமேஜ், அதாவது ஒரு தகவல்கள் போயிட்டு இருக்கு. புரியுதுங்களா? அது இந்த ஒரு விஷயம்தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு உறுத்தலாக இருக்கு அதிமுகவுக்கு. அதிமுக மாதிரியே பிஜேபிக்கும் கிட்டத்தட்ட கொங்கு பெல்ட்டில் தான் இப்போ இன்னைக்கு வந்து திருப்பூர் எடுத்துங்க, கோயம்புத்தூர் எடுத்துங்க, ஊட்டி எல்லாத்துலேயும் ஓரளவு வாக்குகள் அவங்களுக்கு பிஜேபிக்கு அங்கே தான் இருக்குது. வேற எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலம் தான் அதிகம். நீங்கள் மற்ற தமிழக அளவில் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் ஓரளவு வாக்குகள் இருக்கிறதா கருதப்படுது இது வரைக்கும். ஸோ அவங்களுக்கும் இது ஒரு ஸ்ட்ராங்கு. அதனால தான் அண்ணாமலை அவங்க கொண்டாந்தது பிஜேபி தலைவராக கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர், கொங்கு மண்டலத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுவாருங்கிறதுக்காக தான் ஒன்று. அதே மாதிரி எடப்பாடி இன்னைக்கு பொதுச் செயலாளராக தொடர்றது ஒரு காரணம் வந்து கொங்கு மண்டலத்தை ஏரியா சார்ந்த அந்த எம்எல்ஏக்கள் தான். பாருங்க, நீங்கள் 2 பேருமே கொங்கு மண்டலத்தை குறி வச்சு இருக்கிறவங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்துக்கு இன்சார்ஜாக போடப்பட்டால் நம்மளுடைய எதிர்காலம், அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறி அப்படிங்கிறத 2 கட்சிகளுமே பயப்படுது. அதில் ஒன்று பட்டவர்த்தமான உண்மை எல்லாத்துக்கும் தெரியும். அது அண்ணாமலையும் சரி, எடப்பாடியும் சரி, குறி வைக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு அந்த பயம்தான். நீ அந்த 57 தொகுதியில் எந்த தொகுதியில் நின்னாலும் விட மாட்டாரு, கண்டிப்பாக கிடைக்காது, தோல்வி தான் அப்படிங்கிற ஒரு பயம்தான். ஸோ இதோடைய தொடர்ச்சி தான் இப்போ நீங்கள் என்ன பண்ணுது, அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறை ஜாமீனை ரத்து பண்ணணும்னு போகுது. அப்படி ரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது சொல்லியிருக்கிற காரணங்கள் சரியா இருக்கான்னு யாருமே அது கேட்கலையே. உடனே ஜாமீனை ரத்து செய்ய சொல்லி மனு போட்டுருச்சு. அவ்வளோதான், அமைச்சர் செந்தில் பாலாஜியோடைய அவர் அவ்வளோ 4ஆம் தேதி அவர் கிட்டத்தட்ட அரெஸ்ட் பண்ணிடுவாங்கங்கிற மாதிரி ஒரு கட்டுக்கதையோட சில பத்திரிகைகள்லாம் செய்தி வெளியிட்டு தான் ரொம்ப வருத்தமான விஷயம் சந்திர. இது உண்மை என்ன, சம்பந்தப்பட்ட மணிவண்ணன்கிற அந்த இந்த ஃபாரன்சிக் ஆஃபீஸர் வராததுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் காரணம்னு அமலாக்கத்துறை சொல்லுது. அதாவது அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஆதாரங்கள் இருக்குது. அதில் ஈஸியாக அமலாக்கத்துறை சொல்கிற எல்லாத்தையுமே உச்சநீதிமன்றம் கேட்டுருமா? உடனே ஒருத்தர் வராமல் இருக்கிறதுக்கு, சாட்சி அளிக்க வராதுக்கு என்ன காரணம்ங்கிறத உச்சநீதிமன்றம் வந்து விசாரிக்காதா? அதுக்கு தகுந்த ஆதாரங்கள் கொடுக்க வேணாமா? ஸோ அதனால் இந்த விஷயங்களில் அதுக்கு அடிப்படை உண்மையும் அடிப்படையான விஷயங்களையுமே பலருமே அதை வந்து ஏற்றுக்க மறுக்கிறாங்களா, இல்லை அது வேண்டாம்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. அதனால ஆமாம் சொல்லுங்க. கண்டிப்பாக சார். இப்போ அமலாக்கத்துறை வந்து போய் எதன் அடிப்படையில் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து ஜாமீனை ரத்து கோர இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ ஒருவேளை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாமீன் கொடுக்கப்பட்டு அந்த ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு இது மாதிரி ஏதாவது இன்ஸ்டன்சஸ் இருக்குதா? ஒரு அரசியலில் கேட்குறேன். இல்லை இது வரைக்கும் இல்லை சந்திரன், இது மாதிரி விஷயங்கள் இல்லை. அதுக்கான ஆதாரங்களை தான் நான் சொல்கிறேன். அதாவது நியாயமான ஆதாரங்கள் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது, இது யாராக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு சாட்சிகளை மிரட்டினீங்கன்னா அதுக்கான இடங்கள் இருக்குது, சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்குது. யார் பேசுனா, எந்த இடத்துல மிரட்டினாங்க, அந்த சம்மந்தப்பட்ட நபர் அந்த இடத்துல இருந்ததுக்கான ஆதாரம் இருக்குது. புரியுதுங்களா? அவர் யார், அது வந்து சம்மந்தப்பட்ட நபருடைய கன்சர்னில் அவர் பேசினாரா, மிரட்டினாரா, நிறைய விஷயங்கள் இருக்குதுல்ல. என் பேரை சொல்லி யார் வேணாலும் மிரட்டலாம். அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு ட்ராமாவே பண்ணலாம். நீங்கள் ஒரு சாட்சி வந்து நீங்கள் வேற மாதிரி அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பு மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும்னா, என்னை மிரட்டினாங்க, என் வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க, 2 பேர் வந்தாங்க, முகமுடியெல்லாம் வந்துட்டு 2 பேர், நீ வா நாளைக்கு வா, நீ சாட்சி சொல்ல தானே வர்ற, உனக்கு கத்தியால குத்துருவேன்னு சொன்னாங்கன்னு ஒருத்தர் சொன்னார்னா அதுக்காக உடனே ஜாமீன் ரத்து செய்யப்படுமா? அந்த 2 பேரும் யாரு, உண்மையான ஆட்கள் தானா, இதெல்லாம் விசாரிக்கணும். இது வந்து உச்சநீதிமன்றம் உடனே என்ன பண்ணணும், அப்படி ஒரு சூழ்நிலை நடந்திருந்தால் அதே விசாரணைக்கு அது ஒரு அனுப்பும். அது இது சம்பந்தமா விசாரிங்கன்னு சொல்லும். விசாரிச்சதுக்கு அப்புறம் தானே ஒரு முடிவெடுக்க முடியும். நீ அமலாக்கத்துறை சொல்ற எல்லாத்தையும் உடனே கேட்டு அடுத்த நாளில் தான் இப்போ சொன்ன உடனே, நான் இப்போ 4ஆம் தேதி வருது, 4 வந்து 5ஆம் தேதி உடனே தீர்ப்பு சொல்லிட முடியுமா அந்த விஷயத்துல? இந்த மணிவண்ணன் ஏன் வரலங்கிறத விசாரிப்பாங்க. 2 முறை வரலன்னு சொல்றாங்க, ஏன் வரல,
அப்போ ஒருவேளை அவருக்கான பர்சனல் இருக்கலாம். அவரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இல்லை எனக்கு வந்து மெடிக்கல் கிரவுண்ட்ஸு, நான் 2 நாள் எனக்கு அன்றைக்கி ஹாஸ்பிட்டலு, நான் இங்கே இல்லை, ஊரில் இல்லை, எனக்கு ஃபேமிலியில் ஒரு சுச்சுவேஷன், எவ்வளவோ சொல்லலாம். சம்மந்தப்பட்ட மணிவண்ணனுடைய பதில் தானே அது இருக்குது. அதை வச்சு தானே முடிவு பண்ண போகுது. அமலாக்கத்துறை கொடுத்ததுக்காக உடனே அந்த ஒரு முடிவு பண்ண முடியாது. நான் அதை தான் சொல்ல வரேன் நான். அதனால் அமலாக்கத்துறை சொன்னது மட்டுமே வேத வாக்காக எடுத்து அடுத்த நாள் உச்சநீதிமன்றம் செஞ்சிட முடியாது. இது இன்னைக்கு எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்கல்ல ஒவ்வொரு விஷயத்தையும். ஆமா, அதனால நீங்க அரசியல் ரீதியாக போடப்பட்ட இந்த வழக்கு இப்போ அவர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்து வெகு நாட்களுக்கு பின்பு தான் வந்து சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் எந்த ஒரு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆதாரங்கள் வந்து கொடுக்கல. குற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கிறாங்க, அந்த பண பரிவர்த்தனை நடந்திருக்கு சட்டத்துக்கு விரோதமா அப்படின்னு எதுவுமே இல்லை. இவங்க மட்டும் இல்லை, அரவிந்த் கெஜ்ரிவால்லேருந்து பல அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அரசியல் தலைவர்கள் வழக்கில் எந்த ஒரு சிறு ஆதாரம் கூட கொடுக்கல அப்படிங்கிறதுனால தான் ஜாமீனே கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ திரும்ப போகிறப்ப அது அமலாக்கத்துறைக்கு ஒரு பின்னடைவு, அமலாக்கத்துறைக்கு பின்னடைவுனா ஆட்டோமேட்டிக்காக பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு அப்படிங்கிறத அப்படி பார்க்கலாமா? 100% உண்மை அது. அதாவது இந்த வழக்கில் இப்போ உங்கள்கிட்ட ஒரு இன்னொரு விஷயம் பேசணும். இந்த பென்ட்ரைவ், ஒரு பென்ட்ரைவை வந்து அமலாக்கத்துறை அந்த ஒரு பென்ட்ரைவை வந்து சப்மிட் பண்ணுது கோர்ட்டில். இந்த பென்ட்ரைவை எங்கேருந்து எடுத்தீங்க? அந்த பென்ட்ரைவில் உள்ள சில டாக்குமெண்ட்டுகள் திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பு கிட்டத்தட்ட 1.5 வருஷமா பேசிட்டு இருக்கிறாங்க, கேட்டுட்டு இருக்கிறாங்க. 2 வருஷமா கேட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த பென்ட்ரைவில் உள்ள சில டிஜிட்டல் ஆவணங்கள் திருத்தப்பட்டிருக்கின்றன. இந்த பென்ட்ரைவு எங்க இருந்த பென்ட்ரைவு, எங்கள்கிட்டேருந்து அந்த பென்ட்ரைவை அங்கே கைப்பற்றவே படலை அப்படிங்கிறது தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்படாத குற்றச்சாட்டு. இந்த விஷயத்துக்கு அமலாக்கத்துறை இது வரைக்கும் முடிவு, அதாவது ஒரு காங்கிரீட்டான ஒரு பதில் சொல்லலை, இது வரைக்கும் சொல்லலை உச்சநீதிமன்றத்தில். காரணம் என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பென்ட்ரைவுங்க நாங்கள் எடுக்கல, ஏற்கனவே சிபிசிஐடி விசாரிச்சாங்கல்ல, சிசிடி விசாரிச்சாங்கல்ல, அப்போ எடுத்து அவங்க கைப்பற்றி எங்கள்கிட்ட கொடுத்தாங்க, அவ்வளோதான். இந்த பென்ட்ரைவ் எங்கே இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு அவங்க சொல்லுது. யாரு? அமலாக்கத்துறை இப்படி சொல்லுது, இப்படி ஒரு பதிலை சொல்லுது. அதனால அதுல என்ன இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. காரணம் என்ன, அவங்க கொடுத்தது தான். ஏற்கனவே சிசிபி வந்து கைப்பற்றி வச்சிருந்ததை அந்த ஆவணங்கள் எங்கள்கிட்ட கொடுத்தாங்க, அதனால திருத்தப்பட்டதுக்கு நாங்க காரணமா இருக்க முடியாது அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லுது. அதாவது அப்படி திருத்தப்பட்டிருந்தால் அதுக்கு நாங்க காரணம் கிடையாதுன்னு சொல்றது அந்த வழக்குல பெரிய ஒரு மைனஸா இல்லையா? கண்டிப்பா. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஃப்ளா இருக்கு. இன்னும் அதுக்கு சரியான பதில் இது வரைக்கும் வரல. செந்தில் பாலாஜி தரப்பு கிட்டத்தட்ட 2 வருஷம் அதுக்கு போராடிட்டு இருக்காங்க. டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன்ல நிறைய டேம்பரிங் நடந்திருக்கு, மாறி இருக்கு, அதுல திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னும் பதில் ஆகலை. பட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயம், இது முழுக்க முழுக்க அரசியல் தொடர்பான விஷயங்கள், அதுக்கான காரணங்கள் தான். இன்னும் 2026 தேர்தல் ஒட்டு இன்னும் பல மனுக்கள் போடப்படும், அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது அவங்க செந்தில் பாலாஜி தரப்புல ரொம்ப தெளிவாகவே இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இது அவங்க வந்து விடமாட்டாங்கல்ல, 2026 தேர்தல் வரைக்கும் அவருக்கான என்னென்ன அவருக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணி பார்ப்பாங்க. அதை தாண்டி தானே வரணும் அவங்க, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அவங்களுக்கு இந்த மனுக்கள் ஓடுறதெல்லாம் வச்சு அவங்க, ஏன்னா இது வரைக்கும் அவர் வெளியே வந்தார், வெளியே வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி இது வரைக்கும் ஒரு வாய்தா கூட அவர் போகாமல் இருந்ததில்லை. அதே மாதிரி திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை கையெழுத்து போடணும் இடி ஆஃபீஸில் போய் அவர் கையெழுத்து போடுறத தவிர்க்காமல் ஒவ்வொரு நாளும் போயிட்டு தான் இருக்காரு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போறாரு, ஒவ்வொரு திங்கட்கிழமையும் எவ்வளவு முக்கியமான விஷயங்கள் இருந்தால் கூட அவர் கையெழுத்து போட்டு தான் போறாரு. என்ன காரணம், இதுக்கு ஒரு சாக்கு தேடிட்டு இருக்கு ஒரு டீம்ங்கிறது அவருக்கு தெரியும். உண்மையிலேயே அவருக்கு ஒரு கேபினெட் இருக்கு, சிஎம் மீட்டிங்னு சொல்லிட்டு போனா தாராளமா போகலாம். ஆனா அது கூட அவாய்ட் பண்ணல. அவர் இல்லை வேண்டாம், ஏன்னா அதான் இது ஒரு காரணம் தேடி அமலாக்கத்துறை போய் நிற்கும், திருப்பி போய் நிற்கும். இல்லை அவர் எனக்கு வந்து கோர்ட்டுக்கு வரல, ஆனால் அவர் அங்கே போய் எங்கள் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாரு, அது அவ்வளோ ரொம்ப முக்கியமானதான்னு போய் கேட்கும். ஸோ அதனாலேயே அவர் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக ஒரு நாள் கூட வாய்தா வாங்காமல் கோர்ட் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கண்டிஷன் மேல் வர அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே அவர் ஒரு ஒரு துளி கூட மீறாமல் போயிட்டு இருக்கு. அதனால தான் இப்போ நீங்கள் அமலாக்கத்துறை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மணிவண்ணன் ஒருத்தர், ஒரு ஆஃபீஸரு, ஃபாரன்சிக் ஆஃபீஸரு, அவர் வரல. அவர் ஏன் வரல? நல்லா வந்துகிட்டு இருந்தாராம். அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர் வரமாட்டேங்கிறாராம் சாட்சி சொல்றாரு. இது எப்படி இந்த விஷயங்கள்லாம் ஏத்துக்க முடியும் அப்படின்னு தெரியல சந்திரன். கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசுவோம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி சந்திரன். நமது
தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.